உட்கார்ந்திருக்கிறோம். आज विशेष हम प्रभु भोजन की आराधना के लिए आए நம்முடைய हैं। தியானத்துக்காக हमारे ध्यान के लिए யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना का सुसमाचार का किताब 6வது அதிகாரத்துல 6वां अध्याय में 46 47 48 ரெண்டு வசனம் வாசிக்கலாம். 37 और 47 और 48 वचन 48 47 और 48। என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீவ அப்பம் நானே. मैं तुमसे सच सच कहता हूँ कि जो कोई विश्वास करता है अनंत जीवन उसी का है। जीवन की रोटी मैं हूँ। ஆண்டவர் புதிதான ஒரு வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்கிறார். प्रभु एक नई बातों को इजराइल लोगों को बताता இது है, நிறைய பேருக்கு அவங்களுக்கு விளங்கி இருக்காது. पर बहुत सारे लोगों को समझ नहीं आया। ஜீவ அப்பம் அப்படின்னா என்ன? जीवन का रोटी का मतलब क्या है? அவர்தான் அந்த ரொட்டின்னு சொல்றாரு. वो कहता वही जीवन का रोटी है। அந்த ஈஸ்வரர்களுக்கு நிறைய காரியம் விளங்கி वो இருக்காது. यहूदियों को बहुत बातें समझ नहीं அதனால आई, அடுத்த வார்த்தை சொல்கிற 49ல इसलिए उसके बाद 49वां वचन कहता है, பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தோம், மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. तुम्हारे बाप दादा ने जंगल में मन्ना खाया और मर गए। यह वह रोटी है जो स्वर्ग से उतरा है, ताकि मनुष्य उसमें से खाए और न मरे। இந்த ரொட்டியை பற்றி கர்த்தர் விசேஷமா சொல்லுகிறார். ये रोटी के बारे में प्रभु विशेष बातें बताता है। உங்களுடைய பிதாக்கள் வனாந்தரத்துல ஆண்டவர் ஒரு மன்னாவை கொடுத்தாரு, அதுல சாப்பிட்டுட்டு ஒரு சிலர் இறந்துட்டாங்க. आपके बाप दादा उस जंगल में प्रभु ने मन्ना दिया था, थोड़े लोगों खाकर मर भी गए ஆனா हैं। இதுல புசிக்கிறவன் पर इसको खाने वाला மறியாமல் இருக்கும்படி वो कभी ना मरने जैसा வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே அப்படின்னு சொல்லுகிறார். आसमान से उतरा हुआ रोटी यही है। இது ராபோஜனத்தை அன்னைக்கு சொல்லல, ये प्रभु भोजन के दिन में नहीं कहा, ஊழிய காலத்துல சொல்லுகிறார். सेविकाई के समय में कहता है। அவருடைய செய்தி அதாவது எல்லாருக்கும் எல்லா யூதர்களும் இதை கவனிக்கிறாங்க. सारे यहूदी लोग इस बातों को सुनते हैं, அப்பதான் இந்த வார்த்தையை பற்றி பேசுகிறார். तब इस बातों के बारे में कहता ஆனா है। அநேகர் இந்த வார்த்தையை கேட்டாலும் அவங்களுக்கு புரியல. बहुत सारे लोगों ने इस बातों को सुना है पर समझ नहीं पाए। நான் தான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம், मैं ही आसमान से उतरा हुआ रोटी हूँ, இதுல சாப்பிட்டா நீங்க சாக மாட்டிய. इसे तुम खाओगे तो तुम मरोगे ஆண்டவர் नहीं। இந்த உலக பிரகாரம் மரணத்தை பற்றி சொல்லல, प्रभु इस दुनियादारी का मृत्यु के बारे में नहीं कहता है, ஆவிக்குரிய ஒரு மரணம். आत्मिक एक मृत्यु। அதாவது என்ன விட்டு நீங்கள் பிரிய மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. इसका मतलब प्रभु को छोड़ हम अलग हो ही नहीं सकते। மரித்தாலும் நீங்க என் கூட தான் இருப்பீங்க, अगर आप मरते हो तो भी आप मेरे साथ रहोगे, உயிர்த்தெழுதல்ல என் கூட இருப்பீங்க. जी उठने में आप मेरे साथ रहोगे। அந்த மாதிரி தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை वैसा சொல்றார். प्रभु अपने लोगों को एक बातों को ஒரு बताता है। நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना करेंगे। பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். पवित्र अनुग्रह भरा प्रभु धन्यवाद। யூதர்களை காட்டிலும் பிரஜாதிகளுக்கு மேலையும் புதிய ஏற்பாட்டில் வருகிற அந்த ஜனங்களை மிகவும் அதிகமாக நேசித்தீர். यहूदियों से अधिक अन्य जातियों को और नए करार में आने वाले लोग से अपने அந்த விலையேறப்பட்ட ஜீவ அப்பம் உடைய வார்த்தை, बहुमूल्य जीवन का रोटी आपका वचन है, தினமும் நாங்கள் அதை சாப்பிட வேண்டும். हर दिन हम उसे खाना है। அப்படிப்பட்ட மகிமையை நீர் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ऐसी महिमा आपने हमें दिया இந்த है। வேளையிலும் கூட நாங்கள் வாசிக்கிற தியானிக்கிற வார்த்தையிலிருந்து கர்த்தர் எங்களோடு பேசும். इस समय में भी हम पढ़ने वाले ध्यान करने वाले वचन से आप हमसे बातें இயேசுவினுடைய कीजिए। நாமத்தினால கேட்கிறோம். यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन। आमीन। வேதாகமத்தில் தாவீது ஒரு முறை சொல்றாரு, நாங்க வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதான். हाँ, दाऊद एक बातों में एक वचन में कहता है, हम दुख के रोटी खाते हैं व्यर्थ में। ரெண்டாவது 31வது நீதிமொழிகளிலும் கூட அந்த வார்த்தை வருகிறது. नीति वचन 31वां अध्याय में भी ये बातें आती है। அந்த ஸ்திரியை பற்றி சொல்லும்போது स्त्री के बारे में बताते समय பதினைந்தாவது வசனத்துல 15 वचन में அவரு அவள் இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறான். 31ல எப்படி இருக்கு? 27ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 27ல அவள் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியை எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறான். அது சொல்லியிருக்கு, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் वो निराश वाला रोटी न खाते हो, தன் வீட்டு
காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறார். वो आलस वाली रोटी ना खाते हुए अपने घर में कैसे चल रहे हैं उस पे ध्यान लगाते हैं। சோம்பலின் அப்பம்னா களைப்பு கொடுக்கிற அப்பம். आलस वाला रोटी बोलेगा तो थकाने वाला रोटी, ரொம்ப அதாவது சோர்வு கொடுக்கிறது. आपको बहुत आलसपना दे देगा। ஆனா இயேசுவானவர் கொடுக்கிற அப்பம் ஜீவப்பம். पर यीशु मसीह देने वाला रोटी जीवन का रोटी, இதை நம்ம இதை எப்படி அனுபவிக்கத்தான் முடியும். इसको हम अनुभव कर सकते हैं। பைபிளை நல்லா நம்ம தியானிக்கும் போது वचन में हम अच्छे से ध्यान करते समय பைபிள் சொல்லுகிறது बाइबल बताती है தேவனுடைய வார்த்தை தான் அப்பமா இருக்குது. प्रभु का वचन और रोटी है। ஆண்டவர் 35 சொல்லும்போது 6ஆவது அதிகாரத்தில் சொல்றாரு, 35 में என்னிடத்துல அதாவது என்னிடத்தில் வருகிறவனுக்கு தான் அந்த அப்பம் கிடைக்கும், அவன் ஒரு நாளும் பசியா இருப்பதில்லை. मेरे और आने वाले को वो रोटी मिलेगा और वो कभी भूखा नहीं அது रहेगा। மட்டும் இல்ல, என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் தாகம் அடையான். और वो केवल नहीं, मुझ पे विश्वास करने वाला कभी प्यासा नहीं रहेगा। அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்துல தான் நம்ம பைபிள் வாசித்தா நமக்கு ஆசீர்வாதம். ऐसे समय के हिसाब से हम वचन पढ़ेंगे तब हमें आशीष நிறைய मिलेगा। பேர் முழங்கால் நின்று வாசிப்பாங்க. बहुत सारे लोग घुटने में होकर प्रार्थना करते வாசிக்கும் போது அந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி हैं। और पढ़ते समय ही वो वचन के आशीष को तुरंत पा लेना है। இதுல வெளிப்படையா கர்த்தர் சொல்கிறார், यहाँ प्रकाशित से प्रभु कहता என்னுடைய है வார்த்தைய நீங்க அப்பமா ஏற்றுக்கொள்ளணும். मेरे वचन को तुम रोटी के रूप में ले लेना அந்த है। வார்த்தை நீங்கள் விசுவாசித்தால் அது உங்களுக்கு தாகத்தை தீர்க்கும். वो वचन पे आप विश्वास करेगा, वो आपके भूख और प्यास मिटा देगा। அப்படிதான் ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ऐसा एक महिमा का कार्य प्रभु देता இது है। எப்படி நடக்கிறது? ये कैसा होता है? அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், प्रेरित पौल कहते समय कहता है தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் வாங்கும்போது, प्रभु के वचन को एक व्यक्ति लेते समय, அதாவது அவருடைய வசனத்தை நம்பும்போது அல்லது ஏற்றுக்கொள்ளும் போது, इसका मतलब एक उसके वचन पे भरोसा करते समय या स्वीकारते அவங்க என்ன समय செய்வாங்களா? वो क्या करते हैं? ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்கிறார், रोमियो का किताब 8वां अध्याय में कहता है ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை செவி கொடுக்கும்போது அல்லது அதுக்கு தன்னை விட்டு கொடுக்கும்போது, एक व्यक्ति प्रभु के वचन के लिए कान लगाते समय या उसके लिए अपने आप को देते समय, முதல் 2 வசனம், ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவி பிரமாணம் என்னை பாவம் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, प्रभु क्या बताता है? விசுவாசிக்கிற ஜனங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க, நம்பிட்டாங்க. இப்ப இது இயேசுவானவர் உயிரோட இருக்கும்போது சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, பவுலுடைய செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்களையும் பார்த்து பேசுகிறார். अब यीशु मसीह प्रचार देते समय जो उद्धार पाए उनके लिए नहीं, परंतु पौल के प्रचार सुनने वालों के लिए भी प्रभु यहाँ पर बताता நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன், है। मैं प्रभु के वचन को देता இந்த हूँ। வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ये वचन को आप स्वीकारेंगे ஒரு तो விசேஷமான ஒரு அபிஷேகம், ஒரு ஆவி உங்களுக்கு एक கிடைக்கிறது. विशेष अभिषेक, एक आत्मा आपको मिलेगा। அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். वो आत्मा आपके अंदर है। அதான் சொல்றார், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. वही कहता आत्मा से आप चलाए जाएंगे तो आप அப்ப जो है இயேசுவானுடைய दंड। செய்திக்கும் பவுலுடைய செய்திக்கும் என்ன வித்தியாசம்? तो यीशु मसीह के संदेश और पौल के संदेश में क्या फर्क है? வித்தியாசம் இல்ல. कुछ फर्क नहीं அவர் है। வார்த்தையை பேசினார், उन्होंने वचन को அந்த प्रकट किया வார்த்தையை இவர் சொல்லுதாரு, और वो वचन को ये बताता है, அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஒரு அபிஷேகம் அல்லது ஒரு ஆவி எனக்கு वो கிடைக்கிறது. वचन को मैं स्वीकारते समय मुझे एक अभिषेक या एक आत्मा मुझे அந்த मिलता है। ஆவியானவர் தான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பார். वो आत्मा ही आपके प्यास को बुझाएगा। ஆவினா என்னது? आत्मा मतलब क्या है? உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா கழுதையை தேடி போறாரு சவுல் ராஜா. उदाहरण में आप देखेंगे तो साउल राजा जो गधे को ढूंढ कर जाता है, அவர் தன்னுடைய வீட்டுல இருந்த கழுதை காணாம போயிட்டு, उसके घर का वो गधा गुम हो गया है। இப்ப அப்ப சொல்றாரு அந்த கழுதையை போய் தேடிட்டு வாங்க. कोई पिता कहता है तो उस गधे को ढूंढ कर ले आ। அந்த காலத்துல அது நல்ல விலை உயர்ந்ததாக அது அவசியமா இருக்கு उस அவங்களுக்கு. समय में वो गधा एक बहुमूल्य और बहुत उनके काम का दिखाई देता ஒரு है। அதாவது ஒரு வாகனம் மாதிரி, ஒரு ஸ்கூட்டர் காணாம போன மாதிரி एक सफर का लिए एक स्कूटर के माने वो देखा जाता இவர் था। தேடி போறாரு. ये ढूंढ कर जाता है, கடைசியில எங்கெல்லாமோ அலைஞ்சாங்க, கிடைக்கல. आखिर इधर उधर भटके मिला नहीं। கடைசியில என்ன செய்தாங்கன்னா, आखिर में क्या करते हैं? தீர்க்கதரிசியான இடத்துல போய் நம்ம ஜெபம் பண்ணி கேட்போம். भविष्यवाणी भविष्यवक्ता के पास जाकर हम प्रार्थना करके அவர் पूछेंगे, சொல்லுவாரு, वो क्या बताएगा। ஒருவேளை அந்த கழுதை இருக்க இடத்த சொல்லுவாரு, இல்லன்னா கிடைச்சிக்கிட்டாலும் சொல்லுவாரு. हाँ, अगर वो कहाँ है वो बताएगा या मिल गया तो भी वो बता देगा। அதனால அந்த தீர்க்கதரிசிட்ட போறாரு. उसीलिए वो भविष्यवक्ता के पास जाता ஆனா है। சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்றாரு शामिल பாருங்க. भविष्यवक्ता एक बातों को कहता है, 1 देखिए, சாமுவேல் 10வது அதிகாரத்துல पहला सामुएल का किताब 10वां अध्याय में 6வது வசனம். 6वां वचन। அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய்.
यहोवा का आत्मा तुझ पर बल से उतरेगा और तू उनके साथ होकर नबूवत करने लगेगा और तू परिवर्तित होकर और भी मनुष्य हो जाएगा। இப்ப தீர்க்கதரிசி சாமுவேல் என்ன சொல்றார் சவுலை பார்த்து? भविष्यवक्ता सामुएल क्या कहता है शाऊल को நான் உன்னை देखकर? அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், मैंने तुम्हें अभिषेक किया है, கர்த்தர் சொன்னதை உன்கிட்ட சொல்லிட்டேன். प्रभु ने जो कहा मैंने बता இப்ப दिया நீ है। அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோட நீ போகணும். अब ये वचन को तो स्वीकारना और विश्वास के साथ ஆனா जाना है। நீ போகிற வழியில पर तू जाते सफर में கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இறங்குவார். परमेश्वर का आत्मा तेरे ऊपर அப்ப उतरेगा, நீ வேறொரு ஆளா மாறிடுவ அப்படிங்கிற. तब तू अलग व्यक्ति बन जाएगा। அது எப்படி நடக்கிறது? तो कैसा हो रहा है? தேவனே ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போதுதான் அது நடக்கும். प्रभु स्वयं एक व्यक्ति के अंदर आते समय ऐसा बदलाव होता है। பவுல் 8வது அதிகாரத்தை சொல்லுகிறார். यही पौल 8वां अध्याय में कहता है, நீங்கள் அந்த தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா आप अगर वो परमेश्वर का आत्मा आपका अंदर आ गया तो நீங்களும் வேறொரு மனிதனாய் आप भी மாறுவீங்க. अलग व्यक्ति हो जाएंगे। உலகத்தோட அல்ல, உலகத்திலிருந்து வேறுபட்ட ஒரு வாழ்க்கை. दुनिया के साथ नहीं, दुनिया से अलग किया हुआ जीवन। இப்ப கிறிஸ்தவங்க கொஞ்சம் வித்தியாசமாக வாழ்கிறாங்க. मतलब मसीही लोग थोड़ा अलग रीति से அவங்களுடைய जीते हैं, நம்பிக்கை கொஞ்சம் இருக்கு, வித்தியாசமா இருக்கு. उनका विश्वास भरोसा அவங்களுடைய थोड़ा अलग है, எதிர்பார்ப்பு வித்தியாசமா இருக்கு. उनका इंतजार अलग है। அப்ப வேத வார்த்தையை நம்ம யோசிக்கும் போது வார்த்தையை வாசிக்கிறது, வார்த்தையில் உள்ள அந்த வல்லமை அல்லது அதில் உள்ள போஜனம் அது நமக்கு ஒரு வேறொரு மனிதனாக மாற்றுகிறது. वचन पढ़ते समय वचन हमें बदलता है और उसका रोटी हमें और एक व्यक्ति बना देता है। பராபோஜனம் வாங்குகிற எல்லாருக்கும் அப்படி நடக்கா? प्रभु भोजन लेने वाले सबके अंदर वो बदलावट होता है क्या? ஆனா ஆண்டவர் ராபோஜனம் மேல் விட்டாரா எடுத்து நடக்கும்போது परमेश्वर जब ऊपर के घर में वो प्रभु भोजन चला रहा था, எல்லாரும் என் கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, आप सब मेरे साथ खा रहे ஆனா हो, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா पर இருக்கிறான். तुम्हारे अंदर एक शैतान है। எல்லாருக்குமே ஒரு யோசனை, யாரா இருக்கும்னு तो யோசிக்கிறாங்க. सबके अंदर एक विचार आता, कौन हो सकता है, कौन हो உடனே सकता है। யோவான் பக்கத்துல இருக்கிறாரு, तब यूहन्ना प्रभु के निकट அவர் है பக்கத்துல அவர் ஒட்டி இருக்கிறாரு. और यीशु को चिपक कर वहाँ वो बैठा है। பேதுரு அவர்கிட்ட கேட்காரு, செய்கையர் கேட்காரு, யாருன்னு கேளு அப்படின்னு. अभी पतरस यूहन्ना से वो पूछता है, तो पूछ प्रभु से कौन है वो? யோவான் கேட்காரு, அப்ப ஆண்டவரே யார் அது? நம்ம 12 பேர் தானே இருக்கோம். तब यूहन्ना प्रभु से पूछता है, कौन है परमेश्वर? हम तो केवल 12 लोग அவர் ही हैं। சொல்லிட்டாரு, இந்த ரொட்டியை நான் யாருக்கு கொடுப்பேனோ அவன் தான் அப்படின்ட்டு. उसने कह दिया, मैं इस रोटी को जिसको दूंगा वही है। ராபோஜனம் தான் நடந்துகிட்டு இருக்கு. प्रभु भोजन ही चल रहा है। ஆனா அவர் ரொட்டியை எடுத்தார், அதில் ராட்சசனை முக்கி யூதாஸ்க்கு கொடுத்துட்டாரு. वो रोटी को लेकर दाख रस में डुबा कर यूदास को दे दिया। ஆனா அதை வாங்கின உடனே பிசாசு உள்ள புகுந்துட்டான்னு பைபிள் எழுதிருக்கு. वहाँ वचन में लिखा, जैसे उसने वो रोटी प्रभु से लिया, शैतान उसके अंदर घुस गया। அப்ப என்ன எதனால இப்படி நடக்குது? ராபோஜனத்துல என்ன இப்படி மாறிடுது? क्यों ऐसा हो रहा है? कि प्रभु भोजन में ऐसा भी संभव है क्या? அவனுடைய யோசனை தவறானது, उसका विचार गलत था, அவனுடைய ஓட்டம் வேற. उसका दौड़ अलग था। இப்போ இதை முடிச்ச உடனே எங்க போன பிரயாசப்படுதான். अभी ये प्रभु भोजन खत्म होते मैं कहाँ जाना है அவன் करके प्रयास நினைக்காது, कर। இந்த சாப்பாடு முடிஞ்ச உடனே இயேசுனார் கெத்செமனேத்தோடுக்கு தான் பக்கா போவாரு. उसे मालूम है ये प्रभु भोजन प्रभु खत्म कर गेत्सेमने बाग में ही जाएगा। அதுக்கு முந்தி நம்ம போய் அந்த வேதபாரணி பரிசனையும் அந்த ஆட்களையும் கூட்டிக்கிட்டு இவரை போய் பிடிக்கணும். उसके पहले ही मैं जाकर परिशीलों को लेकर याजकों को लेकर இந்த यीशु को எண்ணத்துல पकड़ना, தான் உட்கார்ந்திருக்காங்க. वो विचार में ही वो बैठा है। அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், उसीलिए प्रभु कहता है, கூடுதல் சொல்றார், செய்கிறதை சீக்கிரமா और செய்ய. प्रभु ने उसे देखकर कहा, तो जो करना चाहता जग ஒரே शीघ्र कर। ஒரு மனிதனுக்கு ராபோஜனம் தப்பா முடிஞ்சிட்டு, एक व्यक्ति को जो प्रभु वचन गलत तरीके से हो ஆனா गया, மற்ற யாருக்கும் அப்படி தப்பா முடியல. पर बाकी किसी को ऐसा गलत नहीं हुआ। அவங்களுக்கு அந்த தப்பான யோசனை இல்ல. उनको एक गलत विचार ही नहीं था। அவன் என்ன நினைச்சான்? वो क्या सोचा था? சீக்கிரமா இவரை பிடிச்சு கொடுக்கணும். जल्दी से यीशु को पकड़ के ஆனா देना। பேதுரு என்ன நினைச்சாரு? पर पतरस क्या सोच रहा है? என்ன நடந்தாலும் சரி, நம்ம அவர் ஆள் தான், कुछ भी हो जाए हम तो प्रभु के साथ है, நம்ம அவரை விட்டு போக கூடாது. हम उसको छोड़ के नहीं அவர்கிட்ட जाएंगे। நல்ல ஜீவ வார்த்தை उसके இருக்கு, पास अच्छा जीवन का நம்ம रोटी है, வழியை மாத்திக்கிட கூடாது. हम रास्ते को भटकना नहीं है। அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ऐसा एक विचार था। ஆனா சோதனையில பிரச்சனையில தூங்கிட்டாரு, पर परेशानी या तकलीफ आते समय वो सो गया है மறுதலிச்சிட்டாங்க. और प्रभु को इनकार कर दिया। ஆனா மறுதலிச்ச உடனே ஓடல. पर इनकार कर दौड़ा नहीं है, இன்னும் இயேசுனாருக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு பாத்துட்டு இருக்காரு. और प्रभु के अंदर क्या घटने वाला है वो என்ன செய்ய देख போறாங்க அவரை? क्या करने वाले இல்ல हैं। இயேசுனார் ஒருவேளை இவன் இருந்து தப்பிச்சிருவாரா? क्या यीशु मसीह इसमें से बच जाएगा? இல்ல இயேசுவானவர் தப்ப முடியாம அவங்க பிடிச்சுக்கிடுவாங்களா? क्या यीशु मसीह नहीं बच पाएगा, वो लोग पकड़ நிறைய लेंगे? காரியம் பேதுருக்கு புரியல. बहुत सारी बातें पतरस को समझ नहीं आई। ஆனால் பேதுரு அப்படியே இருக்கும்போது पर पतरस ऐसे ही रहते அவர் समय, மறுதலிச்ச உடனே वो जब इनकार कर பைபிள் दिया, சொல்லுது இயேசு அவனை நோக்கி பார்த்தார், यीशु मसीह उसको और देखा, உடனே மனம் கசந்து அழுதான்னு போட்டிருக்கு. तुरंत वो अपने
मन में टूट कर रोने लगा। அப்ப யூதாசுடைய நிலை வித்தியாசம் போயிட்டான். यूदास का परिस्थिति अलग था, वो चले गया, அவன் திரும்பி கூட பார்க்கல ஆண்டவரை. पीछे मुड़कर भी देखा नहीं प्रभु ஆனா को। பேதுரு அப்படி இல்ல. पर पतरस ऐसा नहीं, மறுதலிச்சிட்டான். उसने ये प्रभु को ஆனா इनकार किया, ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்கான். पर प्रभु को देख रहा है சரி என்ன நடக்குன்னு பார்க்கலாம். क्या हो रहा है ஆனா देखे। ஆண்டவரை திரும்ப அவனை பார்த்தார். पर प्रभु फिर से उसे देखा, அப்பதான் ஒரு பெரிய மாற்றமே நடக்கும். तब एक बड़ा सा बदलावट है वो தவறு देखा। நடந்தது. गलत हुआ ஆனா ஓடல. पर वो दौड़ा नहीं, அங்கேயே நின்னுட்டான். वहीं पर அவன் रुका था, இயேசுவையே பார்த்துக்கிட்டு वो இருக்கான். यीशु की ओर देख रहा है। பைபிள் சொல்லுது அவரை நோக்கி பார்த்த ஜனம் பிரகாசம் அடையும். बाइबल कहता है उसे देखने वाला, उसकी ओर देखने वाला प्रकाशमान होता है। ஆவியான பேதுரு நோக்கி பார்த்தார். पापी पतरस ने उसे उसकी ओर இயேசுவும் देखा, அவனை பார்த்தார். यीशु भी उसकी ओर ஒரு देखा। பெரிய மாற்றம். एक बड़ा सा बदलाव, அவனால புரிந்து கொள்ளவே முடியல. वो समझ नहीं पाया, ரொம்ப மனசு நொறுங்கி போச்சு. पूरा हृदय टूट गया था, அப்படியே அழுதுட்டாரு. रोने लगा। நான் நினைக்கிறேன் ஒரு சிலர் இந்த தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுவாங்கல்ல. कोई कोई देखिए अपने पाप को कबूल करके रो के प्रार्थना करते அரை थे, மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல முடியாது. वो आधा एक घंटे में नहीं होता है। அப்படியே ராத்திரி பூரா சிலர் அழுது कोई ஜெபம் कोई பண்ணுவாங்க. रात भर रोकर प्रार्थना करते, பேதுரும் கூட ராத்திரி முழுதும் அழுதுருப்பார். पतरस भी रात भर रोया होगा। உத்தமமான இருதயத்துல தங்களுடைய குறைகளை அறிக்கை செய்து அழுகிறவர். सच्चे हृदय से अपनी गलतियों को कबूल कर कर रोने वाला, போயிட்டான். पर एक चले गया, அவன் அப்படியே போயிட்டான். वो ऐसे ही चले அவன் गया, திரும்ப ஒரு நாள் ஆண்டவரை பார்க்கவே और இல்லை. फिर से कभी प्रभु को देखा नहीं ஆனா है। பேதுரு அந்த கூட்டத்தை விட்டு ஓடினாலும் पर पतरस उस झुंड से भागा तो भी அந்த சூழ்நிலைக்குள்ள அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த ஏரியால தான் அவர் இருக்கிறார். वो परिस्थिति वो जगह पे ही वो है। அப்ப இவனுக்குள்ள இருந்த ஆவி வேற, யூதாசுக்குள்ள இருந்த ஆவி வேற. तो इसके अंदर जो आत्मा था वो अलग था, और यूदास के अंदर जो आत्मा था वो अलग நமக்கு பேதுருக்குள்ள இருந்த அந்த ஆவி இருக்கணும். था। आज हमारे अंदर पतरस के अंदर की वो आत्मा चाहिए, அதாவது தவறை உணர்ந்து கொள்ளுகிறது. गलतियों को सुधारने का। பேதுரு நீ என்னை மறுதலிச்சிட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. प्रभु ने कभी नहीं कहा पतरस तूने मुझे इनकार कर அவர் दिया, வெறுமையா பார்க்க தான் செய்தார். वो केवल देखता है उसे। இன்னைக்கு ஏசப்பா எப்படி பார்க்கறாரு நம்மள? आज हमें प्रभु यीशु நம்ம कैसा देखते हैं, வசனம் வாசிக்கும் போது, हम वचन पढ़ते समय, வேதத்தை தியானிக்கும் போது वचन की ध्यान कर, கண்டிப்பா கர்த்தர் உங்களை பார்ப்பார். सच में प्रभु आपको அது देखेगा, உங்களுக்கே தெரிஞ்சிரும். वो आपको खुद அந்த मालूम வசனம் होगा, உங்களுக்கு உணர்த்தும் वो போது वचन आपको एहसास देगा। அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் அதைத்தான் நமக்கு இதுல சொல்லி ऐसे கொடுக்கிறார். ही हम प्रभु को सौंपना है, प्रभु यही பேதுருவை बात போல अनेகர் ஒப்பு கொடுக்கணும். पतरस के समान बहुत लोग अपने आप को सौंपना है। அவங்க அப்படியே கண்ணீர் விட்ட உடனே கர்த்தர் உடனே वो மாற்றிட்டார். ऐसे आंसू बहाने के बाद प्रभु ने बदल அவனுக்கு दिया, நியமிக்கப்பட்ட அந்த ஊழியத்தை கர்த்தர் மாற்றல. उसको दिया हुआ वो सेविकाई को प्रभु ने नहीं बदला। மத்தேயு 16ல சொல்லாரு, நீ தான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போற. मत्ती 16 अध्याय में कहता है तू ही एक बड़े कार्य को करने वाला है, வல்லமையை நான் உன்கிட்ட தான் தர போறேன். वो सामर्थ्य मैं तुझे ही देने वाला हूँ। ஆனா அதை மாற்றவே இல்லை, அவன்கிட்ட தான் கொடுத்தேன். प्रभु ने उसी को दिया और किसी को दिया கடைசி வரையிலும். नहीं। आखिरी तक அதுக்கு இடையில என்னெல்லாமோ நடக்கும். ஒரு தரம்லாம் மீன் பிடிக்கலாம் போறாங்க பாருங்க. उसके बीच में बहुत सारी बातें, और एक समय में वो मछली पकड़ने चले गए। அவரை ஒத்துக்கொண்டவர்களை அவர் கைவிடுகிறதே पर இல்லை. अपनी गलतियों को मानने वाले को कभी प्रभु छोड़ता नहीं है। தேவன் வேறொரு அபிஷேகத்தை அவனுக்கு கொடுக்கிறார். प्रभु और एक अभिषेक उसे देता है। பைபிள்ல சொல்லி இருக்கிறது இப்ப வாசிக்கப்பட்ட வார்த்தை யோவான் 6வது அதிகாரத்துல यूहन्ना का किताब 6वां अध्याय में 51வது வசனத்துல நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் அப்படிங்கிறார். 51 वचन में मैं ही आसमान से उतरा हुआ रोटी ऐसा कहता है। இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு நாளும் என்ன செய்யணும்னா சாகமன்னா பிழைத்துக் इस கொள்ளுவான். रोटी को खाने वाला कभी भी मरेगा नहीं, वो जीवित रहेगा। அப்ப இன்னைக்கு நம்ம இந்த ராபோஜனத்தினுடைய அப்பத்தை அவர் மட்டும் சொல்லல. आज हम प्रभु भोजन के इस रोटी को केवल नहीं कहता அப்பத்துல है, என்ன இருக்கிறது? रोटी के अंदर क्या है? தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம செய்கிறோம். प्रभु के वचन के अनुसार हम करते हैं। அவன் தேவனுடைய வார்த்தையோடு அவருடைய வார்த்தையில இருக்கிற அபிஷேகத்தோடு அந்த ரொட்டியை நம்ம சாப்பிடணும். हम प्रभु के वचन के अंदर वचन के अभिषेक के साथ उस रोटी அதுல को உள்ள खाते हैं। காரியம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கணும். उसके अंदर का आशीष कार्य सब हमें मिलता है। ரொட்டி ஒரு காரியத்தை செய்யல. रोटी वो काम को नहीं करता, ரொட்டியில இருக்கிற வல்லமை அல்லது அவருடைய வார்த்தை அதை நிறைவேற்றும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். रोटी के अंदर का सामर्थ्य या फिर प्रभु के वचन को जब हम पूरा करते हैं, प्रभु उसको पूरा விலகி करता செல்லாத ஒரு ஆசீர்வாதம். है। कभी न निकलने वाला आशीष, விழுந்தால் எழுந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். गिरा तो भी उठकर खड़ा रहने वाला आशीष, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கர்த்தர் கடைசி வரையும் ஆசீர்வதித்து காப்பாற்றுகிறார். उनको दिए हुए जिम्मेदारी को प्रभु आखिरी तक संभाल कर उन्हें அதுதான் மகிமையான ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்கிறார். वही महिमा का आशीष प्रभु कहता है। இந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு கடைசியில் என்ன நடக்கிறது? इस वचन के अनुसार चलने वाले के लिए आखिर में क्या होता है? 53வது வசனம் 53 वचन, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானமண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். यीशु ने उनसे कहा, मैं तुमसे सच सच कहता हूँ कि जब तक तुम मनुष्य के पुत्र का मांस न खाओ और उसके लहू को न पियो, तुम में जीवन नहीं।
அப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்கணும், தினமும் நான் வேத வார்த்தைகளை வாசிக்கணும். इसमें अच्छे से हम समझ जाना है कि हर दिन हम प्रभु के वचन को पढ़ना है। ராபோஜன ஆராதனையில நம்ம கலந்து प्रभु கொள்ளணும். भोजन के इस भाग में हम शामिल இதெல்லாம் होंगे। நம்ம செய்யும்போது ஆண்டவர் ஒரு சேலஞ்ச் பண்ணுகிறாரு. ये सब करते समय प्रभु एक இந்த बातों को बता- செய்தினா உனக்கு ஜீவன் இருக்கு, इसे तो करेगा तो तेरे लिए जीवन இல்லைன்னா है, மரணம். नहीं तो मृत्यु है। மரணத்தை நம்ம தப்பா நினைக்க கூடாது. मृत्यु को हम गलत नहीं மரணம் समझ- வந்து ஒரு மனிதனை தெய்வத்தை விட்டு பிரிச்சிருது. मृत्यु एक व्यक्ति को प्रभु से अलग कर அப்ப देता है। நம்மள ஆண்டவர் தன்னை விட்டு பிரிக்காம நம்மளை பாதுகாத்துக் और கொள்ளும். प्रभु हमें उनसे कभी ना अलग होने जैसा हमें बचा ले, அந்த வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிறது. उस वचन में हम खड़े रहना। அடுத்து சொல்லுகிறாரு, दूसरा कहता है அவனுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன். उसको मैं अनंत जीवन दूंगा, அழியாத ஒரு ஜீவன். ஒரு நாள் அவன் அந்த இடத்துல இருந்து வெளியே போறதில்ல. कभी नाश ना होगा, कभी भी वो उस जगह से हलेगा नहीं। கடைசி நாளே நான் அவனை और எழுப்புவேன். आखिरी दिनों में मैं उसे उठाऊंगा। இது எல்லாம் ஆண்டவர் மகிமையாக ஒரு காரியத்தை செய்கிறார். ये सब प्रभु महिमा से कार्य को करता है। நீங்க இது எப்படி நடக்கும், ये सब कैसा होगा, எப்படி தெரியும்? कैसा हमें मालूम होगा? எண்ணாகம புஸ்தகத்துல व्यवस्था विवरण की किताब में, गिनती गिनती के किताब में 14வது அதிகாரம் 14वां अध्याय 24வது வசனம். 24वां वचन। எண்ணாகமம் 14:24. गिनती தாசனாகிய காலேப் அவர் சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் படியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். परंतु इस कारण कि मेरा दास कालीब के साथ और ही आत्मा है और उसने पूरी रीति से मेरे अनुकरण किया है, मैं उसको उस देश में जिसमें वह हो आया है पहुंचाऊंगा और उसका वंश उस देश का अधिकारी होगा। எப்படி எப்படி கர்த்தர் இவனை பற்றி ஒரு கேரண்டி ஒரு வார்த்தை சொல்றாரு. कैसा प्रभु इसके बारे में एक पक्का என்னுடைய बातें बताता है। தாசனாகிய காலேப் வேற ஆவி உடையவனா இருக்கும்படி मेरा दास कालेब दूसरा आत्मा पाया हुआ, इसलिए அவன் உத்தமமா என்னை பின்பற்றுகிறான். वो सच्चाई से मेरा पालन करता அதனால है, கண்டிப்பா நான் அவனை கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க. इसलिए आखिरी तक मैं उसे चलाऊंगा करके। எப்படி இவனுக்கு வேற ஒரு ஆவி கிடைச்சிக்கிட்டு, कैसा उसको दूसरा आत्मा मिल गया, எப்படி கிடைச்சிக்கிட்டு कैसा मिला है? யோசித்து பாருங்களேன். காலேப்புக்கு எப்படி வேற ஒரு ஆவி அவன் மேல யாரும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. थोड़ा सोच के देखिए कालेब को कैसा एक नया आत्मा दूसरा இல்ல आत्मा மேல் मिला। வீட்டு அறையில இருந்து அக்கினி அபிஷேகம் இறங்கின மாதிரி காலேப்புக்கு மேல இறங்கிச்சா? क्या जैसे घर में जैसा पवित्र आत्मा उतरा वैसा कालेब के ऊपर उतरा था? எப்படி எதனால இவனுக்குள்ள இருந்த ஒரு வேறொரு அபிஷேகம்? कैसा उसके अंदर और एक अभिषेक मिला? அந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? वो अभिषेक क्या है? அதுல 14வது அதிகாரத்துல 14वां अध्याय में 8வது வசனம் பாரு. 8வது வசனம், 8वां वचन, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் प्रभु अगर हमारे में प्रेम रखा அந்த रहेगा, தேசத்திலே நம்மை கொண்டு போய் उस देश में हमें लेके जाकर என்ன செய்வாராம்? பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திலே நம்மளை கொண்டு போய் उस விடுவார். दूध और शहद बहने वाले देश में हमें जाकर छोड़ेगा। அதுக்கு முந்தி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. उसके पहले एक बातों को कहता है, வாசிக்கலாம் 6வது வசனம் 14:6. 14 में 6। தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். காலேப் என்ன சொல்றாரு? कालेब क्या बताता है? நம்ம அங்கிருந்து புறப்படும் போதே ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாரு. हम वहां से जब निकलते समय प्रभु ने एक वाग्दान दिया மோசே था। வந்து என்ன சொன்னாரு? मूसा ने क्या कहा था? எல்லா இஸ்ரவேலை பார்த்து என்ன சொன்னாரு? सारे इजरायलियों को देखकर क्या कहा? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. अब्राहम इसहाक याकूब को प्रभु ने वाग्दान दिया அதுதான் है, கானான் தேசம். वही कानान அது देश है। நல்ல செழிப்பான தேசம். वो अच्छा फलदायी அது देश பாலும் है, தேனும் ஓடுகிற वो தேசம். दूध और शहद அது बहने वाली எல்லாமே देश அங்க है। ரெடியா இருக்கு. வீடெல்லாம் கட்டி वहाँ வச்சிருக்கு. सब तैयार है, बांध काम सब हुआ தோட்டம் है, இருக்கு அங்க. अच्छा बाग है, நல்ல ஒரு கனிதர மரம் எல்லாம் இருக்கு. अच्छा फलदायी पेड़ पक्षी அது सब है। நமக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லி प्रभु ने कहा है वो तुम्हें दूंगा ஆனா कर, நம்ம ஒரு நாள் பார்க்கல. पर हमने अभी तक ஆனா देखा नहीं இப்போ है। நான் போய் பார்த்துட்டு வந்தேன். पर अभी मैं जाकर देख के आया। உண்மைதான். நம்ம எப்படி சொன்னாங்களோ அப்படியே இருக்கு. सच्ची बात है, जैसा प्रभु ने कहा அப்ப वैसे ही। தேவன் என்ன சொன்னாரோ அதை கண்டிப்பா அவர் செய்திருவாரு. जैसा प्रभु ने कहा वो कैसे भी कर देगा। காலேப் சொல்றேன், பத்தியா நான் போய் பார்த்தேன், அது உண்மைதான்.
कालेब कहता देखो मैं जाकर देखा वो सच्ची அவர் बात है நம்ம மேல எவ்வளவு பிரியமா वो இருக்கிறாரு, कितना हमसे प्रेम करता है அதனால கண்டிப்பா நமக்கு தான் அப்படிங்கிறாரு. इसीलिए सच में हमारे लिए ஆனா ही है இவங்க சொல்றாங்க அதெல்லாம் கஷ்டம். पर ये लोग कहते हैं वो सब मुमकिन नहीं இந்த है ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்னது? ये दोनों में क्या अंतर है ஒருவன் தேவனுடைய வார்த்தையை நம்பினான், एक प्रभु के बातों पे भरोसा அவர் किया நல்லவர், वो अच्छा है வார்த்தையை वो மாறாதவர், कभी न बदलने அவர் वाला சொன்னா கண்டிப்பா செய்திருவாரு. उसने जो कहा वो पूरा करके दे அதனால देगा என்னது நான் போயிருவாங்க. इसलिए कुछ भी हो मुझे भी लेके ஆனா जाएगा 10 பேர் சொல்லுதான் बाकी 10 लोग कहते அதெல்லாம் हैं முடியாது, அங்க ஆட்கள்லாம் பொல்லாதவங்க. वो सब नहीं होगा वो लोग बहुत खराब है இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், இதுதான் வார்த்தைக்கு மேல இருந்த அவிசுவாசம். ऐसा एक भरोसा कि वचन के ऊपर का அப்ப विश्वास காலேபுக்கு எப்படி வேறொரு ஆவி கிடைச்சுக்கிட்டு कालेब को कैसा दूसरा आत्मा मिला ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினாமல, அதுதான் வேறொரு ஆவி. प्रभु के वचन पे भरोसा किया वही और एक आत्मा நம்மளும் வார்த்தையை நம்பணும், அதுதான் வேறொரு அபிஷேகம். हम भी वचन में भरोसा करना वही अभिषेक சாமுவேலுக்கு எப்படி வேறொரு ஆவி வந்தது? सामुएल को कैसा दूसरा आत्मा मिला சாமுவேல் இல்ல, சவுலுக்கு शाऊल को அவரு ஆலோசனை சொல்லி அபிஷேகம் பண்ணி விட்டுட்டாரு. वो बातों को बताकर अभिषेक कर कर நீ छोड़ दिया போற வழியில இப்படி எல்லாம் நடக்கும், तो जाने के सफर में ऐसी ऐसी बातें இதெல்லாம் होगी நடக்கும், ये सब होगा அப்போ உன்னை நிரப்புவார். तब प्रभु तुझे भरेगा அதுக்கடுத்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். और उसके बाद ये बातें நீ होगी பார்த்து காலங்களுக்கு தகுந்தபடி, நேரத்துக்கு தகுந்தபடி நீ பேசி அங்க போய் உன்னை தேவன் உன்னை வெளிப்படுத்தணும் तू அப்படின்னு. जाकर समय के अनुसार बातें कर कर प्रभु तुझे प्रकट करेगा। தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை நம்பின மனிதன் அப்படியே நடந்து கொண்டான். भविष्यवक्ता के बातों को भरोसा करने वाला व्यक्ति ऐसे ही है கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. प्रभु का वचन कभी அந்த खाली नहीं வசனத்தை लौटता நம்பணும், वो वचन पे भरोसा அதை करना है வாசிக்கணும். उस पे पढ़ना है ஒரு சில நேரத்துல அந்த வசனம் நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படிப்பட்ட காரியம் இருக்கும். कभी कभी हमें वो वचन पूरा होगा या नहीं होगा ऐसा बातें ஆனா लगेगी நம்ம விசுவாசிக்கணும். पर हम विश्वास करना है விசுவாசம் எதனால நமக்கு அந்த மாதிரி வீக் ஆகணும்? விசுவாசம் विश्वास में क्यों हम कमी हो जाते हैं நம்ம தேவனை நம்ம முழு இதயத்தோட நம்பணும். हम प्रभु पे पूरे दिल से भरोसा करते ஆண்டவர் சொல்லுகிறார், हैं। प्रभु कहता है காலேபுக்குள்ள வேறொரு ஆவி இருக்கு. कालेब के अंदर और एक அது आत्मा என்ன है விசேஷம்? நான் சொன்ன வசனத்தை அப்படியே அவன் நம்பி இருக்கான். वो क्या विशेष है मैंने जो कहा है उस पे पूरा ऐसे ही भरोसा அதனால किया கண்டிப்பா அவனை கடைசி வரைக்கும் நான் அவனுக்கு கூட இருப்பேன். इसलिए आखिरी तक मैं उसके साथ रहूंगा ऐसा அவன் कहता है। தேவனுடைய வேறொரு ஆவியை நம்ம பெறணும்னா வார்த்தையை வாசிக்கணும், நம்பணும். परमेश्वर के और एक आत्मा को हम पाना है तो वचन पे भरोसा करना है और चलना है இயேசுநாதரும் அப்படிதான் சொல்லுகிறார். यीशु मसीह खुद ऐसे ही நான் कहते சொல்லுகிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. हैं मैं जो कह रहा हूँ वो बातें वो एक साधारण அதுல बातें नहीं ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு, उसमें आत्मा है जीवन அது है உன் தாகத்தை தீர்த்தரும், वो तेरे प्यास को बुझा உன் देगा பசியை மாற்றிரும். तेरे भूख को मिटा देगा அப்ப காலையில எழும்புற உடனே கண்டிப்பா அந்த ஆசையோட அந்த வேதத்தை வாசிக்கணும். तो सुबह उठते ही कैसे भी आशा के साथ उस वचन को पढ़ना தாவீது है அப்படிதான் சொல்லுகிறார். दाऊद ऐसे ही कहता அதை है நீ வாஞ்சியோட நீ வாசித்தன்னா तो पूरे प्यास के साथ उसे உன்னுடைய पढ़ेगा வாழ்க்கை நதி ஓரத்துல இருக்கிற மரம் மாதிரி தான் நீ இருப்ப அப்படிங்கிறது. तेरा जीवन तो नदी के किनारे लगे हुए அவர் पेड़ के समान செய்வது रहेगा। எல்லாம் வாக்கியம். वो जो कुछ करेगा सफल हो जाएगा சூழ்நிலையை பார்க்க கூடாது, परिस्थितियों को नहीं देखना है தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும். प्रभु के वचन को देखना அவர் है சொல்றாரு நீ செய்ததெல்லாம் வாக்கியம். वो कहता है तू जो करेगा सफल हो जाएगा அதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு மேல உள்ள ஒரு நம்பிக்கை. वही परमेश्वर के वचन के ऊपर का एक அது भरोसा அப்போ है அவன் இருதயத்துல ஆவியா மாறிடுது. वो हृदय में आत्मा में बदल जाता அவர் है சொல்றாரு அந்த ஆவியினால நீ நடத்தப்பட்டால் நீ பாக்கியவான். पौल कहता है उस आत्मा से तू चलाया जाएगा तो धन्य அதுக்கு है ஒரு நல்ல ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. उसको अच्छा एक उदाहरण देता है என்ன சொல்றாரு? क्या कहता है நீங்க இப்ப நம்புதியல்ல, तू भरोसा நீ करता है ஜெபம் ना பண்ணும்போது எப்படி ஜெபம் तो பண்ணுத? कैसा प्रार्थना करता है ஏசப்பான்னு சொல்லுதல்ல, यीशु पिता करके இதுல இருந்தே कहता है புரிஞ்சுக்க உனக்கு ஆவி கிடைச்சிருக்குல்ல. ऐसे ही तो समझ जा तुझे तो वो நீயே आत्मा வாயினால அப்பான்னு சொல்லியிருக்க. तो खुद अपने मुंह से पिता करके அப்ப कबूल இன்னும் करता நீ है வளரணும், तो और तो இன்னும் बढ़ना நீ है அதுல உயரணும். और तो ऊंचा होना है அந்த ஆவியை நீ புரிந்து கொள். उस आत्मा को तो समझ जा வார்த்தையில ஆவியும் வல்லமை இருக்கிறது. वचन में आत्मा और सामर्थ्य है அடுத்து இன்னொரு காரியம் கூட அந்த உபாகமத்துல 1வது அதிகாரம் 36வது வசனத்துல அந்த யோசுவா பற்றி காலேபை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். व्यवस्था विवरण एक पहला में 36 में कालेब के बारे में वचन में लिखा है 1வது அதிகாரத்துல 36வது வசனம். पहला अध्याय में எப்ரேன் 36 எப்ரேன் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். यफना के पुत्र कालेब ही उसे देख पाएगा और जिस भूमि पर उसके पांव हैं उसमें उसकी और उसके वंश को भी दूंगा क्योंकि वह मेरे पीछे पूरी रीति से हो लिए हैं। அதுல போட்டிருக்கு உத்தமமாய் பின்பற்றுகிறவன். सच्चाई से पीछे जाने वाला காலேபனுடைய வாழ்க்கை நீங்க கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா कालेब के जीवन को अगर आप पढ़कर देखेंगे तो இவன் என்னத்துல உத்தமமா ये இருக்கிறாரு? किस में सच्चाई में है நம்பிக்கை,
भरोसा में। ரெண்டாவது நீங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா காலேப் அவங்க யோசுவா அந்த ரெண்டு பேருமே दूसरा आप हमेशा देखेंगे कालेब और योशुआ ये दोनों भी। மோசே மேல போயிட்டாரு மலைக்கு போறாரு मूसा ऊपर पर्वत में चले गया, சில நேரம் இந்த ஆண்டவரோட பேச போறாரு हाँ, परमेश्वर से बातें करने गया। அடிக்கடி நீங்க பார்க்கலாம் காலேப் யோசுவாவும் ஆசரிப்பு கூடாரத்து வாசல்ல இருந்தாங்கன்னு போட்டிருக்கு आप हमेशा देख सकते हैं कालेब और योशुआ वो वाचा के संदूक के அவருடைய उस रास्ते में பிரசன்னத்துல இருக்காங்க उसकी प्रसन्नता में बैठे அது रहते हैं। போதும் அவங்களுக்கு அது அவங்க அதுல வளருதாங்க वो काफी है, वो उसमें बढ़ते हैं। நம்மளும் हम भी தினமும் காலையில எழும்பி सुबह उठकर என்ன வேலை இருந்தாலும் எத்தனை மணிக்கு இருந்தாலும் சரி कुछ भी काम किस समय में क्यों ना हो, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் एक 5 मिनट வேதத்தை வாசித்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம போகும்போது நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாக்கிய वचन பண்ணுவார் को पढ़कर प्रार्थना करके जाएंगे तो हमारे जीवन में ஆண்டவரே प्रभु சொல்லுகிறார் सफल करेंगे। உத்தமமாக பின்பற்றுகிறார் प्रभु खुद कहते हैं ये सच्चे मन से मेरा கர்த்தரை पीछे रहता है। உத்தமமாக பின்பற்றினபடியினால் प्रभु को सच्चे मन से पीछे அவனுக்கும் அவன் के பிள்ளைகளுக்கும் நான் கொடுப்பேன் उसको और उसके बच्चों को मैं दूंगा। தேவன் நம்முடைய இருதயங்களை கவனிக்கிறார் प्रभु हमारे हृदय को देखता है உத்தமத்தை அவர்தான் கொடுக்கார் அவர்தான் செய்யணும் அப்படி और सच्चाई को அவர் மகிமையான காரியங்களை செய்து वो முடிக்கிறார் महिमा के कार्य को पूरा करता है। யோசபாத்தை பற்றியும் கூட அந்த மாதிரி தான் கர்த்தர் यहोशू சொல்லுகிறார் के बारे में भी प्रभु ऐसे कहते ரெண்டு हैं। நாளாகமும் 19வது அதிகாரத்துல दूसरा इतिहास का किताब 19वां अध्याय में 6வது வசனத்துல 6वां वचन में யோசபாத்தை பற்றி ஒரு வாசனம் சொல்லுகிறது यहोशापात के बारे में एक वचन ரெண்டு कहता है। நாளாகமும் 19 அந்த நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார். இதுல என்ன சொல்றாரு தெரியுமா யோசபாத்து கொஞ்சம் பேரை கூப்பிட்டுதாரு यहोशापात थोड़े लोग को बुलाता है, எல்லாரும் உட்கார வச்சு பேசாரு सबको बिठाकर நம்ம बातें करते எல்லாம் हैं। யூதர்கள் हम सब यहूदी நம்ம हैं, எல்லாம் தேவனுடைய பிள்ளை हम सब परमेश्वर के நீங்க बच्चे எல்லாம் हैं। போய் நியாயம் விசாரிக்கீங்க आप सब न्याय पूछते हैं, பள்ளிக்கூடத்துல படிக்கல आप உங்க கையில நியாயபரமான புஸ்தகம் இருக்கு आपके हाथ में न्याय का किताब நல்லா है, நீங்க வாசிக்கிறீங்க நல்லா படிச்சிருக்கீங்க इसको आप अच्छे से पढ़े हैं और இந்த வசனத்தின் அடிப்படையில தான் நீங்க நியாயம் விசாரிக்கீங்க इस वचन के ऊपर से ही आप न्याय पूछते हैं। அதனால அவர் 7வது வருஷத்தாரு நம்ம உங்களுக்கு தெரியும் ஆண்டவர்லாம் பரிதானம் வாங்க மாட்டார் லஞ்சம்லாம் வாங்க மாட்டாரு उसे 7वां में कहता है आपको पता है प्रभु जो है वो रिश्वत नहीं लेता है, ஆள் பார்த்து அவர் நியாயம் செய்ய वो மாட்டாரு व्यक्ति देखकर न्याय नहीं करता। அப்படிதான் நம்ம வசனத்துல வாசிச்சிருக்கோம் ऐसे ही हम वचन में पढ़ेंगे, நீங்களும் அப்படியே நடந்துக்கங்க आप भी वैसे ही चलिए। கர்த்தர் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் प्रभु உங்களுக்கு आपको கொடுப்பாரு. वो आशीष को फिर இதுல देगा। கடைசியில முடியும் போது எப்படி முடிக்கும்னா इसमें आखिरी समय खत्म होते समय कैसा அவர் बातें ரொம்ப करता है? நிறைய காரியம் பேச நீங்க நல்லா வாசித்து பார்க்கணும் அது நல்லா புரியும் वो बहुत सारी बातों को बताता है, आप पढ़ेंगे तो आपको பாருங்க நீங்க समझेंगे। கவனமா நடந்துக்கிட்டேன்னா நீங்க வந்து குற்றமற்றவர்களா இருப்பீர்கள் आप ध्यान से चलेंगे तो आप निर्दोष पाए जाओगे, நீங்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் प्रभु आपकी मदद करेगा। அதனால நியாயப்பிரமாணத்தையும் வார்த்தையும் விட்டுறக்கூடாது इसलिए व्यवस्था को और वचन को आप छोड़ना नहीं 11 है। கடைசி சொல்றாரு आक 19 நீங்கள் திட மனதா இருந்து காரியங்களை நடப்பீங்கள் आप स्थिर मन होकर काम को पूरा कीजिए। உத்தமனுக்கு கர்த்தர் துணை जो सच्चा है उसका प्रभु அப்ப सहारा நீ है। என்ன செய்யணும் तो आप क्या करना है? வார்த்தையின்படியே நடந்துக்க वचन के अनुसार ही चलना நீ है உத்தமனா ஆயிருவ तो सच्चा हो जाएगा। பஸ் கர்த்தர் உத்தமனுக்கு துணையா இருப்பார் प्रभु धर्मी के साथ रहता அப்ப है। யோசபாத்தும் கூட தேவனை எப்படி பின்பற்றணும் உன்னுடைய வேலையில எப்படி உண்மையா இருக்குன்னு அவர் சொல்லுகிறார் यहोशापात भी कैसा प्रभु के लिए ईमानदारी से रहना है, अपने काम में रहना बताता है, அப்படியே அவர் நடந்து கொண்டார் वैसे ही वो चला है। தேவனுடைய வார்த்தையை உத்தமமாக நம்புகிறது प्रभु के वचन पे सच्चे मन से भरोसा करना, அவர் நல்லவர் அவர் ஆண்டவர் பெரியவர் वो अच्छा है, प्रभु बड़ा பேதுரு है। வைப்பாங்க பேதுரு ராபோஜனம் கொடுக்கும்போது पतरस प्रभु भोजन देते समय में நல்லா தான் நல்லா தான் ராபோஜனத்துல கலந்துக்கிட்டாங்க கால் கழுவுனாங்க अच्छा प्रभु भोजन में भाग लिया, पैरों को धोया। பேதுரு சொல்றாரு ஐயா நீங்க ஆண்டவர் என் காலெல்லாம் கழுவ கூடாது पतरस कहता है प्रभु आप मेरा पैर नहीं धो सकते हैं। ஆனா ஆண்டவர் சொல்றாரு பேதுரு நான் கழுவலன்னா உனக்கு என் கூட பங்கே கிடையாது परमेश्वर कहता है अगर मैं पतरस मैंने तेरे पैर को धोया नहीं तो मेरा साथ ஐயா, அப்ப सहभागी என்னை नहीं है। முழுதுமே கழுவிருங்க तो वो कहता मुझे पूरा धो அந்த दीजिए। வாஞ்சையை பாருங்க என்ன முழுதும் கழுவிருங்க तो वह इच्छा देखिए वो पूरे तरीके से मुझे धो दीजिए कहता है। ஆண்டவர் சொன்னார் இல்ல காலை மட்டும் கழுவினா போதும் प्रभु कहता है नहीं केवल पैर धोए तो இப்படி काफी है। எல்லாம் பேசின ஆளு ऐसा बातें करने वाले சூழ்நிலையில ஒரு மாதிரி पर பேசிட்டாரு परिस्थिति में अलग बात தேவன் है। அவனை கைவிடவே पर இல்லை प्रभु ने उसे कभी அவருடைய छोड़ा नहीं இருதயத்தின் है। ஆழத்துல இருந்தது தேவன் அவர் யாரு அவர் ஜீவ வார்த்தை பேசுகிறவர் वो हृदय की गहराई में था कौन की वो जीवन के वचन को बातें அவரிடத்துல करे। ஜீவ வார்த்தை உண்டு उसके पास जीवन का वचन உம்மை है। விட்டு எப்படியா நான் போவேன்னு சொன்ன ஆளு आपसे मैं कैसा दूर जाऊं ऐसा कहने वाला व्यक्ति போகவே இல்லை वो அவர் गए கூட नहीं। இருந்துகிட்டார் वो आखिरी तक प्रभु के साथ था। அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் யாருக்கு வரும் ऐसी आशीषें किसको आती है? என்னுடைய இருதயத்துல அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் हमारे हृदय में वो भरोसा वो विश्वास। இன்னைக்கு ஒரு செய்தியாளர் இந்த மாதிரி வாசித்தாங்க आज एक संदेश देने वाला ऐसा दे रहा था। மத்திய 5வது அதிகாரத்தை அவங்க எப்படி வாசித்தாங்க அப்படின்னா मत्ती 5वां अध्याय में देखिए कैसे पढ़ा उसको।
3வது வசனத்தை வாசித்தாங்க அப்படி. तीसरा वचन ऐसा पढ़े, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், जो आत्मा में धर्मी है वो धन्य है, பரலோக ராஜ்யம் அவருடையது. स्वर्ग राज उनका है। அந்த செய்தியாளர் என்ன சொன்னாங்க தெரியுமா? वो संदेश देने वाला क्या कहता है? ஆவி வெளியல்ல, ஆவி உள்ள இருக்கு. आत्मा बाहर नहीं है, आत्मा आपके अंदर है। தேவன் உன்னுடைய இருதயத்தை பார்க்கறாரு. तो प्रभु आपके हृदय को உன் देखता है। இருதயத்துல நீ தாழ்மையாக எளிமையாக இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஆசீர்வாதம். आपके हृदय में आप नम्रपना से पाओ जाओगे, अपने आप आपको आशीष அடுத்து मिलेगा। துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். दुख उठाने वाले धन्य है, वो तसल्ली के துயரமும் लेंगे। வெளியே வரல, இருதயத்துல தான் ஃபர்ஸ்ட் வருது. वो दुख भी बाहर नहीं, परंतु पहला हृदय में प्रकट होता है। இருதயத்துல தான் உனக்கு சஞ்சலம் வருது. तेरे हृदय में तकलीफ परेशानी, அதுலயும் கூட தேவன் உனக்கு ஆறுதல் और கொடுக்கிறார். उसमें भी प्रभु आपको समाधान அடுத்து करता है। சாந்த குணம் வெளியவே தெரியாது, குணம் உள்ளதா இருக்கும். शांत गुण वो बाहर नहीं दिखता, वो गुण अंदर ही पाया जाता ஆனா है, கண்டிப்பா உனக்கு சுதந்திரம் கிடைக்கும். पर सच में तुझे आजादी मिलेगा। அடுத்து போடுறது, நீதியின் மேல் பசிதாக இருந்ததுன்னா वो दूसरा कहता है जो நல்லது செய்யணுங்கிற எண்ணம், अच्छी बातों को करने में प्यासा நல்லா रहेगा, நடக்கணுங்க ஒரு ஆசை, अच्छा रास्ते में चलने का आशा, இதெல்லாம் வெளியில இல்லையா, இருதயத்துக்கு உள்ளதா இருக்கு. ये सब बाहर नहीं, हृदय के अंदर ही ஆனா है। தெய்வமோ வெளிப்படையாக உனக்கு அதிசயம் पर செய்கிறார். प्रभु बाहरी से तुझे वो अद्भुत कार्य कर அடுத்து रहा है। போடுறது, இறக்கம், இது வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ள இருந்து தான் ஸ்டார்ட் वो ஆகும். अनुग्रह ये भी बाहर नहीं दिखता, अंदर से இருதயத்துல शुरू। இறக்கிறதா தான் கை செய்யும். हृदय में अनुग्रह रहेगा तो हाथ आपका कार्य நம்முடைய करेगा। தேவன் இருதயத்துக்குள்ளதான் நடக்கணும்னு விரும்புதார். तो हमारा प्रभु हृदय में ही चलना चाहता है, அங்கிருந்து தான் காரியங்களை வாக்கிய பண்ணுவாரு. वो छुपे रहस्य के अंदर ही अपना அதனால कार्य அந்த करता है। இருதயத்துக்குள்ள நீங்க நல்லா இருக்கணும்னா வசனத்தை நல்லா வாசிக்கணும், इसलिए हृदय में आप अच्छा रहना है तो वचन को अच्छे से அந்த पढ़ना है, வசனத்தை நம்பணும். उस वचन पे भरोसा करना है, அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உத்தமம் கண்டிப்பா வந்துரும். तब आपके जीवन में सच्चाई अपने आप आ தேவன் जाएगी, மகிமையான காரியங்களை செய்வார். परमेश्वर महिमा के कार्य को करेगा। சரி, கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். आखिरी एक वचन पढ़ेंगे, சங்கீதம் 36வது சங்கீதம் भजन संहिता 36वां अध्याय 7வது வசனம். 7वां वचन, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிலையிலே வந்தடைகிறார்கள். हे परमेश्वर, तेरी करुणा कैसी अनमोल है, मनुष्य तेरे पंखों के तले शरण लेते हैं। எப்படி சொல்லுகிறார் தாவீது ராஜா? कैसा कहता दाऊद राजा, ஆண்டவரே, உம்முடைய கிருபை, அதாவது உம்முடைய இரக்கம் எவ்வளவு மகிமையா இருக்கு. देखिए आपकी करुणा कितना अनमोल है। அதனால உம்முடைய சட்டையின் கீழ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அடுத்த வசனம் சொல்லுது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி ஆவார்கள். वो अपने पंखों के आड़ में दूसरा वचन कहता है आपके कलीसिया के, அதாவது அவருடைய பலாய் से திருப்தி. பாதுகாப்புன்னா அவருடைய பிரசன்னத்துல, उनका सुरक्षा मतलब उनकी प्रसन्नता में, அவருடைய வார்த்தைக்குள்ள, उनके वचन के अंदर, ஃபெலோஷிப்புக்குள்ள उस भाईचारा के உம்முடைய अंदर, கிருபை இருக்கிறதுனால அப்படியே பப்ளிக் வந்துருதாங்க. वो आपके अनुग्रह है, इसलिए लोग ऐसे इकट्ठा हो जाते हैं। அங்க பேரின்பம் वहाँ पे நதி இருக்கிறது, प्रेम और नदी पाया அங்க जाता है, தாகம் தீர்க்கப்படுகிறது. वहाँ प्यास बुझाया जाता है। எப்படி இது எல்லாம் இருதயத்தின் ஆழத்துல வார்த்தையை நம்பி ஜெபம் பண்ணி கவலையெல்லாம் விட்டு போறது. हृदय की गहराई में प्रभु के वचन पे भरोसा कर कर तकलीफ को सब छोड़ देना। அப்பவே சொல்லியிருக்கிறார், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, तभी उसने कहा कि जीवन का सोता आपके पास है, உம்முடைய வெளிச்சத்துல நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். आपके उजाले में हम उजाला पाते हैं। நீங்க தான் வெளிச்சம், हाँ आप ही उजाला ஆனா हैं, அந்த வெளிச்சத்துல நாங்களும் வெளிச்சத்தை पर வாங்கிக்கிறோம். उस उजाले में हम भी उजाले में நம்முடைய पाते हैं। தேவன் சர்வ வல்லமுள்ளவர், हमारा प्रभु सर्व सामर्थ्य है, இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர், वो अनुग्रह भरा हुआ அவர் परमेश्वर, மகிமையான காரியங்களை वो செய்கிறவர். महिमा के कार्य को करता है। அவருடைய வெளிச்சத்துல நானும் வெளிச்சம் வாங்கி நடக்கன்னு கர்த்தர் उसके விரும்புகிறார். उजाले में हम भी उजाला लेके चलना ये प्रभु வார்த்தையில चाहता है। வல்லமையும் ஆசீர்வாதம் இருக்கிறது. वचन में सामर्थ्य और आशीष है। வார்த்தை கிரியை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவராக எனக்குள்ளே ஒரு கிரியை செய்கிறார். वचन काम करते समय पवित्र आत्मा के द्वारा हमारे अंदर से काम எவர்கள் करता है। தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். जो परमेश्वर की आत्मा से चलाए जाते हैं वो परमेश्वर के बच्चे हैं। காலேப்புக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தது. कालेब के अंदर वो अभिषेक அவன் था, வேறொரு ஆவியை பெற்றவனாய் இருந்தான். वो और एक आत्मा को पाया हुआ அதனால था। வார்த்தையெல்லாம் உண்மை, அதான் நான் போயிருவேன், அந்த उसीलिए தேசத்துக்கு போவேன். उसके बाद सब सच्चाई था, उसका विश्वास அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு, वो हमारे पे प्रिय है, அதனால நான் கண்டிப்பா போவேன். उसीलिए मैं सच में जाऊंगा। அதே அபிஷேகம், அதே ஆசீர்வாதம் நமக்கு வேணும். वही अभिषेक वही आशीष प्रभु हमें நம்ம दे। எல்லாருமே நம்ம சொந்த ஊருக்காரங்க கிடையாது. हम सब यहाँ खुद के नगर वाले नहीं हैं, எல்லாமோ இருந்து நம்ம வந்திருக்கிறோம். किधर किधर दूर से हम ஆனா इस जगह தேவன் में हैं। எப்படியோ கிருபையாக நம்ம எல்லாரையும் கூடி ஆராதிக்க ஜெபம் பண்ண ஒரு சூழ்நிலையை
அவரே தராரு. पर परमेश्वर अनुग्रह से उसकी आराधना करने प्रार्थना उठाने के लिए एक जगह को स्थिर कर कर हमें देता है। எதுக்காக தராரு? क्यों देता है? தாவீது சொல்றாரு, दाऊद कहता நான் है, தற்செயலா எங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க मैं வந்தேன். अचानक में मेरे भाई को खाना देने के लिए ஆனா आया அங்க था, கோலியாத்து ஒரு மாதிரி என்னவோ சொல்லுதான். पर यहाँ गोलियत कुछ गलत बातों को कर रहा है। தாவீது சொல்றாரு, நான் வந்த நோக்கம் என்ன, அது நடக்கும். दाऊद कहता मैं आने का मकसद क्या वो पूरा होना है। நம்மளும் யோசிக்கணும். हम भी நம்ம பிழைக்கிறதுக்காக வந்தோம். हम यहाँ अपना भोजन के लिए आए ஆனா थे, எப்படியோ யார் மூலமாவோ அந்த ஐக்கியத்துல வந்து पर சேர்ந்துக்கிட்டோம். कैसे तो किसी के द्वारा इस संगति में आकर मिल गए हैं। அதெல்லாம் உங்களுடைய கிருபை ஆண்டவரே. ऐसा प्रभु आपका अनुग्रह है, அந்த திட்டம் எங்க வாழ்க்கையில நிறைவேறணும். वो मर्जी हमारे जीवन में पूरा होना। நாங்களும் உங்களுடைய ஆவியினால நடத்தப்படணும். हम भी आपके आत्मा से चलाए जाना। குடும்பமாக நான் என் வீட்டாருமோ என்றார். परिवार के साथ मैं और मेरे அந்த घराने, மகிமையான வார்த்தையில அந்த ஆவியில நாங்க वो நடத்தப்படணும். महिमा का बातों में उस आत्मा में हम चलाए जाना है, அதுதான் நித்திய ஜீவன். वही अनंत அந்த जीवन। விசுவாசத்தை நான் நிலைக்க பண்ணணும். उस विश्वास में हम स्थिर रहना है। நம்மளையும் ஆண்டவர் பார்த்து சொல்லணும், हमें இவன் भी- வேறொரு ஆவி இருக்கு வேண்டாம். हमें भी प्रभु देखकर कहना इसके पास दूसरी அதனால आत्मा। இவன் மட்டும் இல்ல, இவனும் இவன் குடும்பம் முழுவதும் கானான் தேசத்துக்கு போவாங்க. इसलिए ये अकेला नहीं, ये और इसके घराने पूरे कानान देश में गए। காலேப்புக்கு அப்படிப்பட்ட, யோசுவாவுக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தார். कालेब को यहोशुआ को प्रभु ने ऐसा वाग्दान दिया உங்கள் था। எல்லாருக்கும் கர்த்தர் அப்படிதான் சொல்லுகிறார். आप सबको प्रभु ऐसे कहता உங்களுக்கு है, வேறொரு ஆவி இருக்கு. आपको और एक आत्मा है। அதனால தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்கும். उसे प्रभु का वाग्दान हमें मिलेगा। அதனாலதான் ராபோஜனத்தை கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு அதை பிட்டு ஒரு உலக பிரகாரமா தான் தெரிஞ்சது. ஆனா அதோட ரகசியம் அவங்களுக்கு தெரியல. वो प्रभु भोजन को प्रभु ने उस लोगों को तोड़ कर दिया। लोगों को एक साधारण बातें लगी, पर उसका रहस्य प्रभु ஆனா जानते। வாங்கினவர்கள் நிலைத்திருந்தார். उसको लेने वाले स्थिर खड़े थे। அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் வரும் வரைக்கும் இதை நீங்க செய்துகிட்டே இருக்கணும்னாரு. इसलिए प्रभु कहता हम आने तक आप इसे करते रहना। ஆண்டவர் வர்றதுக்கு முந்தி 12 பேருமே இல்ல. प्रभु आने के समय में 12 लोग भी नहीं है, அப்ப யார் செய்யணும்? तो कौन करना है? அவருடைய சீசர்களாகிய நம்ம தான் செய்யணும். उनके चेले हम ही करना है। வரும் வரைக்கும் இந்த காரியத்தை மறக்க கூடாது. वो आने तक इस बातों को हम नहीं बोलना இயேசு है। ஜெயம் பெற்றார். यीशु विजय प्राप्त அந்த किया, ராபோஜனத்தினால அவங்களை திடப்படுத்தினார். उस प्रभु भोजन के द्वारा उनको स्थिर किया। நம்மளையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். हमें भी प्रभु ऐसी ही आशीष करे। எல்லாரும் முழங்கால் படிட்டு இப்ப நம்ம எல்லாரும் நம்முடைய இருதயத்துல அந்த உத்தமத்தோட ஆராதிக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். सब घुटने में आकर अपने हृदय में उस सच्चाई से எல்லாரும் प्रभु को சொல்லணும், आराधना ஆண்டவரே, करने அந்த की। வசனத்தை நான் அப்படியே நம்பணும். प्रभु इस वचन को मैं ऐसे ही भरोसा करूं। எனக்கும் அந்த வேறொரு ஆவியினால நீங்க அபிஷேகம் பண்ணுங்க. मुझे भी दूसरी आत्मा से अभिषेक कीजिए, காலேப்பு போல, யோசுவாவை போல, कालेब के समान, यहोशुआ के மேல் समान, வீட்டு அறையில கூடியிருந்த பரிசுத்தவான்களை போல ऊपर के घर में जमा हुआ उस पवित्र लोगों அந்த के समान, ஆவி எங்களுக்கு வேணும். वो आत्मा हमें चाहिए। அதுதான் ஒரு வல்லமை நிறைந்த ஒரு அபிஷேகம். वही सामर्थ्य भरा हुआ அது अभिषेक। கலக்கமெல்லாம் மாறி போச்சு. वो पूरी घबराहट निकल எல்லா गया, டென்ஷனும் மாறிட்டு सारी परेशानियां निकल அவருடைய गई, நம்பிக்கை பெரியதாக उनका இருந்தது. भरोसा बड़ा हो गया। காலேப் அந்த ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு. कालेब उन लोगों को देखकर एक बातें कहा, பாருங்க, நான் கானான் தேசத்துக்கு போனேன், देखिए मैं कानान देश में गया था, அவங்களுடைய நம்பிக்கை அற்று போய் விட்டது. அவங்க பயந்து போய் இருக்காங்க. उनका भरोसा टूट चुका है, वो घबरा कर बैठे ஆனா हैं, என்னுடைய விசுவாசம் பெரியது. पर हमारा विश्वास बड़ा கர்த்தர் है, எங்களோட கூட இருக்கிறார். प्रभु हमारे साथ है। நம்மளும் கூட அப்படிதான் சொல்லணும். हम भी ऐसे ही कहना है, ஆண்டவரே, இந்த உலகத்துல உம்முடைய வார்த்தையில அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கிறது. प्रभु इस दुनिया में आपका वचन में इतना सामर्थ्य நாங்க है, நிறைய பலவீனம் உள்ளவங்க हम தான். बहुत कमजोर है। ஒரே அந்த வார்த்தை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. प्रभु ये वचन को ऐसे ही स्वीकारने के लिए हमें मदद कीजिए। எப்படி காலேபுக்கு வேறொரு ஆவியை நீங்க கொடுத்தீங்களோ, कैसे कालेब को आपने और एक आत्मा दिया, எனக்கும் அந்த ஆவி தாங்க இயேசப்பா. मुझे भी वो आत्मा दी। நானும் அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையில வாழணும். मैं भी ऐसे विश्वास के जीवन में बढ़। எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. सब मुंह खोलकर प्रार्थना करेंगे।